அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and welcome you all to Chem Supri Explain channel. Right. தொடர்ந்து நாங்க SEM அதாவது ஸ்மார்ட் என்சைம் மிஷன் பேர்ல உங்களுக்கான ஃப்ரீ சீரிஸ் நடந்து கொண்டு போகுது. அதுல இந்த மாதிரி ரீஆக்டிவேஷன் கிளாஸ் தான், ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸ், அதோட ஆக்டிவ் சைட் பேப்பர் சீரிஸ் கொண்டு போய் கொண்டு ரைட். இப்போ புதுசா நான் பிளான் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கேன். அடுத்து இடையில இந்த மாதிரி ரீஆக்டிவேஷன் முடிஞ்சதால தொடர்ந்து அதையும் சேர்ந்து கொண்டு நிறைய பேர் எங்களை கேட்டிருந்தீங்க. அதே போல உங்களுக்குரிய ஆக்டிவ் சைட் பேப்பர் சீரிஸ் எப்படி ஆக்டிவ் சைட் பேப்பர் சீரிஸ் இடைநிறுத்தப்பட்டு என்ன உங்களோட ரெஸ்பான்ஸ் ஈடுபாடு காணாது, அதுக்கு டைமிங் எனக்கு தேவை, ஸோ அநியாயமா போகுன்றதுனால ஆக்டிவ் சைட் டெய்லி எம்சிக்யூ சீரிஸாக மாற்றப்பட்டு டெய்லி 2 எம்சிக்யூ தரப்பட்டு அல்ல ஒரு எம்சிக்யூ தரப்பட்டு விளக்கங்கள் வழங்கப்படும். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கூடிய ஃபுல் கெமிஸ்ட்ரி சிலபஸும் முழுமையாக ரிவிஷன் செய்யப்படும். அதுல இருக்கிற 100 வீதம் தியரியை கவர் பண்ணலாம். ரிவிஷன் கிளாஸ் தானே 80, 85, 90 வீதத்துக்காக உங்களுடைய மெயினான எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டு இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவு கேள்விகளும் செய்து காட்டப்படும். ரைட். அது இருக்க அடுத்தது மாதம் ஒரு பரீட்சை அந்த ஆக்டிவ் பேப்பர் சீரிஸாக வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு இந்த படத்துல போட்டுக்க உங்களுக்கு விளங்கியிருக்கு, இந்த படத்துல போட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கு. ரைட். இப்ப டெய்லி ஒன் எம்சிக்யூ சீரிஸ் குரூப்ல ஜாயின் பண்ணா சைட்ல கியூஆர் கோட் தந்திருக்கேன், ஜாயின் பண்ணலாம். எங்களை வாட்ஸ்அப் சேனல்ல பாக்கணும்னா சைட்ல கியூஆர் கோட் தந்திருக்கு, அதுல பார்த்து கொள்ளலாம். ரைட். இப்போ உங்களுக்கான எம்சிக்யூஸை உங்களை அதுல போடுறேன். எம்சிக்யூஸை ரீட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் எம்சிக்யூ டிஸ்கஷனுக்கு போவோம். ரைட். ஓகே. இப்ப கொஸ்டின் தான் வாசிப்போம். ரைட். BrF3க்கு சமனான எலக்ட்ரான் கோடு கேந்திர கணித வடிவத்தை கொண்ட சேர்வை. இதுக்கு 2 விடை இருக்கு. நான் போட்டது வடிவத்துக்குரிய கேள்வி. எலக்ட்ரான் கோடு சேர்த்திர வடிவம் வந்து கேள்வியை மாதிரி டைப் பண்ணிட்டு ஒரு யோசனை. ரைட். இப்ப இதுக்கு 2 விடை இருக்கு. பட் நான் வடிவத்துக்குரிய விட மட்டும் சொல்ல போறேன். இதுக்குரிய இன்னொரு விடையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு போட போறீங்க. நான் அதுக்கான விளக்கத்தை அடுத்தது போட்டு போடுறேன். ரைட். ஃபர்ஸ்ட் கேள்வியை பாத்தீங்கன்னா BrF3. BR எடுத்துக்கொள்ளுங்க. BR எத்தனை கூட்டம் 7 மூலகம். ரைட். இது தெரிஞ்சிருந்தானே கூட்டம் 7 மூலகம். இறுதி ஓட்டுல 7 இலத்திரன்கள் காணப்படும். புளோரின் 3 புளோரின் BR இணைய போகுது. ரைட். 3 புளோரின் BR இணைய போகுது. BR 3 புளோரின் இணைஞ்சா அதுல என்ன பிரச்சனை, என்ன ட்விஸ்ட் இருக்கு? அதாவது ஒன்றுதான் இணையும். எஃபோட ஒரு இலத்திரன் தான் இணையும். காரணம் என்ன? புளோரினுக்கும் இறுதி இலத்திரன் 7, ஆக ஒன்றுதான் பற்றாக்குறை. அதை நிவர்த்தி செய்ய இதோட பங்கிட போகுது. அப்ப ஒரு புளோரின் 1ண்டா 3 புளோரின் 3 பங்கிட மிச்சம் 4 இலத்திரன் மீதியாக காணப்பட போகுது. ரைட். புளோரினுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. ரைட். இப்ப இது என்ன வடிவம்? கண்ணால பார்க்க விளங்குது என்ன? T வடிவம். ரைட். இப்ப இதுக்கு சமனான ஒரு சேர்வைதான் XeO2. Xல இறுதியோட்டு இலத்திரன்கள் 8. ரைட். புளோரினுக்கு ஒவ்வொன்று வழங்க, ஆக்சிஜனுக்கு 2 தேவை, ஆக்சிஜனுக்கு 2 வழங்க 1, 2, 3, 4 வழங்கப்பட்டு மிச்சம் 4 மிச்சம் இருக்க போகுது. ஆக்சிஜன் இறுதியோட்டு இலத்திரன் 6, 1, 2, 3, 4, 5, 6. புளோரினுக்கு இங்க சொன்ன மாதிரி. இப்ப இதர வடிவத்தை பாத்தீங்கன்னா T வடிவம். ரைட். கேத்திர கணித வடிவத்தை நீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 தழுகை அலகு இருக்கு. இதுக்கு 1, 2, 3, 4, 5 இருக்கு. அதாவது வெஸ்பஸ்டோடிகள் என்ன தழுகை அலகுகள் 1, 2, 3, 4, 5 தழுகை அலகுகள் காணப்படுது. ரைட். அப்ப 2க்கும் மூலக்கூட்டு வடிவம் சமன் என்ன? எலக்ட்ரான்களோட கேத்திர கணித வடிவம் சமன் என்ன? முக்கோண இருகும்பகம். இதுக்கு இன்னொரு விட இருக்கு. பட் இதுக்குரிய விட என்ன? இப்ப 2வது இன்னொரு விட இருக்கு. ஃபைன் பண்ணி நீங்க எம்சிக்யூ குரூப்ல போட போறீங்க. ரைட். நெக்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். கீழே தரப்பட்ட சேர்வைகளை வெப்பப்படுத்தும் போது அவை MgO3, MOS கேஸ் என்றவாறு பிரிகை அடையுது. பிரிகை அடையதான். ரைட். இப்ப இதுல கேள்வி குறைந்த வெப்ப பிரிகையுடைய சேர்வை இப்படி பிரிகை அடைகிறது விட தந்திருக்காங்க. என்ன? BMgCaSrB என்று தந்திருக்காங்க. இது அவ்வளவு என்ன? 2ஆம் கூட்ட மூலகங்கள். அப்ப அதே யோசிக்கலாம். 2ஆம் கூட்ட மூலகங்கள்ன்ற வெப்ப பிரிகை. 2ஆம் கூட்ட மூலகங்கள்ல வெப்ப பிரிகை எப்படி செல்லும்? கூட்டத்தின் வழியே குறைவடைந்து செல்லும். மேலிருந்து கீழே குறைவடைந்து செல்லும். பாக குறைஞ்சது என்ன? BA. அதுக்குரிய விடை என்ன வருது? BA குரிய விடை 5வது. ரைட். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எம்சிக்யூ டிஸ்கஷன் நடைபெறும். தொடர்ந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.